டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான அன்பு கலந்த காலை வணக்கம். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு அடைவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையிலே சாதனைகள் செய்வதற்கு உளவியல் கல்வி அவசியம் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் அவதானிப்பு திறன் உளவியல்ல, சமூகவியல்ல, உங்களோட குடும்பத்தில், உங்களோட வேலைத்தளத்தில் ஒரு அவதானிப்பு திறன் ஒரு மிக முக்கியமான திறனாக கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒரு அவதானிப்பு திறன் உள்ளவராக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர், பிரச்சனையை இலகுவாக தீர்ப்பவராக காணப்படுவீர்கள். ஆக அவதானிப்பு திறனுடைய மிக முக்கியமான பண்பு ஒன்றை முழுமையாக பார்த்தல். கிடைக்கிட பார்க்கக்கூடாது, முழுசாக அந்த விஷயத்தை பார்க்கணும். பகுதியிலிருந்து முழுமைக்கு செல்லுதுன்னு சொல்வார்கள். அப்போ அரைகுறையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான அவதானம் அது இருக்காது, பிழையான அவதானமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த நோக்கத்துடன் அவதானிக்கணும். இப்போ இவர் புலவர் ரேர் கிரவுண்டுகளே என்று சொன்னால் அந்த கிரவுண்டில் இவர் என்ன புலவர் ரேர்ன்ற அந்த நோக்கத்தோடு அவதானிக்கும். சரி, குழப்படி செய்கிறார், இல்லை இவர் பிரச்சனைக்குள்ளாகிறார், அந்த நோக்கத்தை நீங்கள் சரியாக வைத்து கொண்டதான் அவதானிக்கின்ற பொழுது வெற்றிகரமாக இருப்பீங்க. அடுத்தது விமர்சன ரீதியான அவதானிப்பு. இப்போ பாருங்க, நான் இதை சொல்லுறேன், நீங்கள் கேட்குறீங்க, அப்போ நான் சொல்கிறேன்னா சரியா? சில நேரம் சில இடங்களில் பிழையாகவும் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் இருக்கட்டும் சொல்வார்கள். ஒரு பக்கம் சரி, இன்னொரு பக்கம் பிழை, அல்லது ரெண்டு ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பக்கம் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். அப்போ அது விமர்சன சிந்தனை. அப்படி நீங்கள் பார்க்கணும். ஒரு ஒரு பிள்ளைய அல்லது உங்களோட மகனா அவன் இது செய்து போனால் அவன் கெட்டவன் அப்படி விடையிலாது, அவனை மற்ற பக்கத்தையும் பார்க்கணும். இது ஒரு சோசியல் சயின்ஸ். அப்போ உளவியல்ல இது முக்கியம். பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லாம் அந்த அவதானிப்பு திறனை பார்க்கறது மட்டும் இல்லை, அதை ஜட்ஜ் பண்ண தெரியணும், அதை விமர்சன ரீதியாக ஆராய தெரியணும். அப்போதான் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்த்தல் ஆற்றல் உங்களுக்கு விருத்தியாகும். அப்போ அந்த வகையில் சரியாக தொடர்பாடல் திறன் அவதானிப்பில் இதுதான் மிக முக்கியமானது. அப்போ அந்த தொடர்பாடல் திறனோட மதிப்பீடு செய்கிறது அல்லது கணிப்பீடு செய்கிறது. அப்போ அவதானிக்கின்ற பொழுது நீங்கள் இந்த இவ்வளவு விஷயத்தையும் பார்த்தீர்களானால் நீங்கள் ஒரு முழுமை பெற்ற ஆற்றலுள்ள வெற்றிகரமான வின்வின் தியரி. பாருங்க, உங்களோட பழகிறவையை பாருங்க, உங்களோட பழகிறவர்களை பாருங்கள். சரி, உங்களோட குடும்பத்தவர்களை பாருங்கள், அவதானியுங்கள். அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், ரைட், உங்களோட நண்பர்கள், உங்களோட வேலைத்தளத்தில் இருக்கிறவர்களை அவதானியுங்கள். அவர்களுடைய நடத்தை என்ன நடத்தை, இவர் ஏன் இதை செய்தார், இதற்கு காரணம் என்ன? பாருங்க, காரணங்கள் இருக்கும் ஒருத்தரோடு நடத்தையை மேற்கொள்வதற்கு. அதை நீங்கள் சரியாக அவதானிச்சிங்களா அந்த காரணம் புரியும். ஆக பிரச்சனை தீரும். இந்த நுட்பத்தை, இந்த உளவியல் ரீதியான அவதானிப்பு நுட்பத்தை நீங்கள் பிரயோகிக்கிறவராக படிப்படியாக மாறுகின்ற பொழுது நீங்கள் படிப்படியாக ஒரு வெற்றி பாதையில் நடப்பீங்கள். நீங்கள் சரியாக அவதானிச்சா அந்த பிரச்சனைக்கு போக மாட்டீங்கள். நீங்கள் சரியாக அவதானிச்சா அந்த விடயத்துக்கு போய் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் சரியாக அவதானிச்சா இன்னொருவருக்கு ஆலோசனை கூறுவீங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு இந்த அவதானிப்பு, ஒப்சர்வேஷன் என்று சொல்வார்கள், மிக மிக முக்கியமானது. இதை உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், உங்களோட இருக்கிற குடும்பத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆக நீங்கள் ஒரு சிறந்த அவதானிப்பாளராக இருந்தால் பாருங்க, இந்த நிகழ்ச்சியை அவதானிக்கிறீங்க, ரைட், இதுக்குள்ள இருந்த என்னத்தை கண்டுபிடிக்கலாம், இதில் என்ன பயனை பெறலாம், இந்த பயனோடாக நான் சமூகத்துக்கு என்ன செய்யலாம், இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்ற வகையில் ஒரு வெற்றிகரமான மனிதராக நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.